வணக்கம் நேர்களே. மகாபாரதத்தின் கடந்த தொடரில் ஹஸ்தினாபுரத்தின் அரசனாய் பாண்டு முடிசூடினார். பிறகு அவருக்கு திருமணம் நடந்தது. அவரின் முதல் மனைவிதான் குந்தி. பிறகு அவர் போருக்கு சென்றபோது வெற்றி பெற்று மீண்டும் அரண்மனை திரும்பும் பொழுது இரண்டாம் மனைவியான மாத்ரியுடன் திரும்பினார். இதை கண்டு குந்தி என்ன செய்தார், பாண்டுவின் தாயாரான சத்யாவதி என்ன கூறினார் என்பதை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். பாண்டு தன் இரண்டாவது மனைவியான மாத்ரியுடன் திரும்பினார். பின்னர் தன் இரு மனைவியுடன் சேர்ந்து ஒரே நேரத்தில் தேன்நிலவுக்கு செல்ல முடிவு செய்தார். ஹஸ்தினாபுரத்தின் அரசனாய் முடிசூடிய பாண்டு எவ்வளவு ஆசையுடன் முடிசூடினாரோ அவ்வளவு எளிதிலேயே இந்த பதவியை இழக்க நேரிடும் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அவ்வாறு பாண்டு தேனிலவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது. அது மானின் சத்தம்தான் என்று நினைத்து பாண்டு சற்றும் யோசிக்காமல் அம்பை எய்தான். அந்த அம்பு நேராக ஒரு ஜோடியை தாக்கியது. இதனால் பாண்டு கடும் அதிர்ச்சியடைந்தான். அம்பு எய்ததால் அந்த ஜோடி இறக்கும் நிலைமை ஏற்பட்டது. ஆதலால் பல வருடங்களாக தான் செய்ய காத்திருந்ததை செய்ய முடியாமல் போனதால் பாண்டுவின் மீது கோபம் வெடித்தது. ஹஸ்தினாபுர மன்னரே, நீ ஒரு ஜோடியை காதலிக்கும் போது கொன்றாய். என் பல வருட தவத்திற்கு பிறகு நான் இறுதியாக என் மனைவியுடன் இணைகிறேன். அதை நீ மிகவும் வன்முறையில் குறுக்கிட்டாய். எனவே நீ எந்த பெண்ணையும் காதலிக்க முயற்சிக்கும் போது நீ இறந்து விடுவாய் என்று சபிக்கிறார். இதனால் ஹஸ்தினாபுரத்தின் எதிர்காலம் மீண்டும் சிக்கலில் சிக்கியது. ஹஸ்தினாபுரத்தின் அரசனான பாண்டுவுக்கு மீண்டும் மகன்கள் பிறக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஏனென்றால் ஒரு பிராமணனை கொன்று சபிக்கப்பட்ட குற்ற உணர்ச்சியில் பாண்டு மூழ்கி இருந்தான். அவன் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி சென்று பெரியவர்களிடம் ஆலோசனையை பெற்றான். பாண்டு ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்து தான் ஒரு பிராமணனை தெரியாம கொன்றதாக கூறிய போது அனைவரும் பேரதிர்ச்சியில் மூழ்கினர். ஆனால் ஒருவரை தவிர, அவர் வேறு யாரும் அல்ல, சகுனி மட்டுமே. ஏனென்றால் இவர் ஒரு கொலையை செய்ததால் பாண்டு அப்பதவியிலிருந்து தானாகவே விலகி விடுவார். இவரை தொடர்ந்து பாக்கி இருக்கும் ஒருவர், அதாவது ஹஸ்தினாபுரத்திற்கு அரசராகும் தகுதி பாண்டுவின் அண்ணனான திருதராஷ்டிரனுக்கு மட்டுமே உண்டு என்பதை நினைத்து சகுனி மிக ஆனந்தம் கொண்டார். ஹஸ்தினாபுரம் சமூகம் ஒரு பிராமண கொலையாளியை அரியணையில் கொண்டாடாது என்று அவர் உறுதியாக நம்பினார். முதலில் ஒரு குருட்டு இளவரசனை மணந்து பின்னர் ராணியாகும் உரிமையை இழந்த அவரது சகோதரி இப்போது மீண்டும் ராணியாகும் வாய்ப்பு கிடைத்தது. பாண்டுவுக்கு பதிலாக மீண்டும் திருதராஷ்டிரன் பதவி ஏற்றார். பாண்டு தான் இனி அரியணைக்கு தகுதியற்றவன் என்றும் காட்டிற்கு சென்று ஆடம்பரமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணினார். தவம் மட்டுமே தனக்கு அமைதிக்கான ஒரே வழி என்று நம்பினார். பாண்டு தன் இரு மனைவிகளுடன் காட்டுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தார். பல வருடங்களுக்கு பிறகு திறமையான ராஜாவை கண்ட ஹஸ்தினாபுரத்தின் சிம்மாசனம் திடீரென்று மீண்டும் பறிக்கப்பட்டது. பின்னர் யார்தான் ஹஸ்தினாபுரத்தின் ராஜாவாக இருப்பார் என்ற கேள்வி எழுந்தபோது மூத்த மகன் திருதராஷ்டிரர் தனது குருட்டுத்தன்மை காரணமாக முதலில் ராஜாவாக அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் விதுரன் ஒரு பணிப்பெண்ணின் மகன் என்பதால் அவரை கூட ராஜாவாக தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்பதற்காக கடைசியில் சத்யவதி திருதராஷ்டிரனையே ராஜாவாக நியமிக்க முடிவு செய்தார். ஏனெனில் அவளுக்கு திறமைகளை விட அரசு ரத்தமே முக்கியமாய் திகழ்ந்தது. இந்த முறை பீஷ்மர் சற்று அமைதியாகவே இருந்தார். ஏனெனில் அரியணையில் யார் அமர வேண்டும் என்பதை முடிவு செய்வது சத்யவதி மட்டுமே. பாண்டு தனது மனைவியர்களான குந்தி மற்றும் மாத்ரியுடன் காட்டுக்கு சென்றார். ஆனால் அரண்மனைக்கு திரும்பி வரவே இல்லை. குற்றம் செய்தது தான் தானே, தன் மனைவியர் அல்ல என்பதால் அவர்கள் அரண்மனையில்தான் தங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் சீத்தை கணவனுக்கு காட்டிய விசுவாசத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்ட அந்த மனைவியர் தாங்களும் உங்களுடனே வருகிறோம் என்று தன் கணவரை பின்தொடர்ந்து காட்டுக்கு சென்றனர். திருதராஷ்டிரன் இறுதியாக மன்னராக முடிசூடப்பட்டார்.
அரச அதிகாரம், அங்கீகாரம் மற்றும் அந்தஸ்துக்காக பல ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருந்தது இறுதியாக பலனளித்தது. இப்போது அவர் தனது குருட்டுத்தன்மையை அரியணையின் அதிகாரத்தின் மூலம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. மக்கள் அவர் சொல்வதை கேட்பார்கள், அவருக்கு அடிமையாக இருப்பார்கள், மேலும் அவரை கடவுளின் பிரதிநிதியாக கருதுவார்கள். இப்போது அவர் தனது கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க முடியும். மற்றவர்களுக்கு ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. பல ஆண்டுகளாக மறைந்திருந்த அவரது உள் பயங்கள் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் வடிவம் பெற்றது. ஒரு நாள் திருதராஷ்டிரனுக்கு ஒரு ஆசை தோன்றியது. தனது வம்சாவளியினர் தொடர்ந்து ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பதற்காக பாண்டுவுக்கு முன்பு தனக்கு ஒரு மகன் பிறந்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான். தன் மனைவியான காந்தாரியிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தான். விரைவில் காந்தாரி கர்ப்பம் தரித்தாள். காந்தாரியின் கர்ப்ப விஷயம் ராஜ்யத்தில் பரவியது. காந்தாரி கர்ப்பமாக இருந்த செய்தி தனது மனைவியருடன் காட்டில் வசித்து வந்த பாண்டுவையும் சென்றடைந்தது. தனது சகோதரன் மற்றும் தனது சகோதரனின் மனைவிக்காக மகிழ்ச்சியாக இருந்த அதே வேளையில் அந்த செய்தி அவரை வருத்தப்படுத்தியது. ஏனென்றால் தன் சகோதரனை போல் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாதே என்ற விஷயத்தை நினைத்து மிகவும் வருந்தினான். காரணம் அந்த பிராமணன் கொடுத்த சாபம். தன் கவலையை தனது மனைவிமார்களிடம் பகிர்ந்து கொண்டான். தனது கணவரின் கவலையை கேட்ட குந்தி தனக்கு ஒரு வரம் உள்ளது என்பதை வெளிப்படுத்தினார். நீண்ட காலத்திற்கு முன்பு குந்தி தனது அரண்மனைக்கு விருந்தினராக வந்த ரிஷி துர்வாசரை மிகவும் சிறப்பாக கவனித்தாள். அதனால் கோபக்கார ரிஷி கூட அவளுடைய அசாதாரண விருந்தோம்பலை கண்டு வியந்து அவளுக்கு ஒரு வரம் அளித்தாள். அந்த வரங்களை பயன்படுத்தி தேவர்களை அழைத்து அவர்களிடம் இருந்து மகன்களை பெற்று பாண்டுவுக்கும் மகன்கள் பிறக்க வழி செய்ய முடியும் என்று அவள் பாண்டுவிடம் கூறினாள். பாண்டுவின் மனைவி வேற ஒரு ஆண் மூலம் மகன்களை பெற்றெடுக்க போகிறாள் என்பதை நினைத்து பாண்டுவுக்கு சற்று சங்கடமாக இருந்தது. பிறகு பாண்டு அதற்கு சம்மதித்து தர்மதேவரை தவிர வேற யாரையும் அழைக்க வேண்டாம் என்று குந்தியிடம் கூறினார். எனவே குந்தி தர்மதேவரை அழைத்து அவரிடம் இருந்து ஒரு மகனை பெற்றார். தர்மதேவர் இந்த மகன் எப்போதும் பொறுமையாகவும் துணிச்சலுடனும் போரில் நிலையாகவும் இருப்பார் என்று கூறி அவருக்கு யுதிஷ்டர் என்று பெயரிட்டார். அதே வேளையில் காந்தாரியின் கர்ப்பமும் நீடித்தது. 9 மாதங்களுக்கு பிறகும் அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. மாதங்கள் கடந்து விட்டன. ஆனால் காந்தாரி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. காந்தாரியின் பொறுமை எல்லையை தாண்டியது. தன் வேலைக்காரிகளை இரும்பு கம்பியால் தன் வயிற்றில் அடித்து தன் கருப்பையில் இருந்ததை அகற்றும்படி கட்டளையிட்டாள். வெளியே வந்தது குழந்தை அல்ல, ஒரு உயிரற்ற சதைப்பந்து. அவள் புலம்பினாள். அவளுடைய அழுகை ஹஸ்தினாபுரத்தின் ஒவ்வொரு பெண்ணின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது. 100 மகன்கள் எனக்கு பிறப்பார்கள் என்று ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தும் ஏன் என்னுடைய விதி இவ்வாறு இருக்கிறது? என்னால் ஒரு குழந்தையை கூட பெற்றெடுக்க முடியவில்லையே என்று அவள் ரிஷி வியாசரிடம் கேட்டாள். அதற்கு அவர் கூறியது, அந்த சதை உருண்டையை 100 துண்டுகளாக பிரித்து 100 பானை நெய்யில் வைத்தார். அந்த 100 துண்டுகள் வளர்ந்து அவளுக்கு 100 மகன்களாக மாறுவதாக அவர் காந்தாரியிடம் உறுதியளித்தார். இருந்தாலும் எனக்கு ஒரு மகள் வேண்டும் என்று காந்தாரி தன் ஆசையை வெளிக்காட்டினாள். இதற்கிடையில் காட்டில் தனது மூத்த சகோதரரான திருதராஷ்டிரனுக்கு 100 மகன்கள் பிறக்க போகிறார்கள் என்பதை அறிந்த பாண்டு இவ்விஷயத்தை தன் மனைவியான குந்தியிடம் தெரிவித்தார். பாண்டுவின் விருப்பத்தின் பேரில் குந்தி மீண்டும் வாயுதேவனை அழைத்தாள். அவர் புயல்களும் சூறாவளிகளும் ஒன்றாக இணைந்தது போன்ற வலிமையான மகனை கொடுத்தார். குழந்தை அழுத போது அது மிகவும் சத்தமாக இருந்தது. பயத்தில் குந்தி அந்த குழந்தையை ஒரு பாறையில் போட்டார். இதனால் அந்த பாறையில் விரிசல் அடைந்தது. ஆதலால் அந்த குழந்தைக்கு பீம் என்று பெயரிடப்பட்டனர். பின்னர் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் குந்தி மீண்டும் இந்திரனை அழைத்தாள். அவன் மிகவும் திறமையான மனிதனாக வளர்ந்து வரலாற்றில் பெரும் புகழை பெற வேண்டிய ஒரு மகனை கொடுத்தான். அவன்தான் அர்ஜுனன். இருந்தாலும் பாண்டுவுக்கு ஒரு எண்ணம், தனது சகோதரன் 100 குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறானே, நாமும் அதே அளவுக்கு பெற்றெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது.
ஒரு பெண்ணை 4 ஆண்களுக்கு மேல் இருக்க அனுமதிக்காததால் தன்னால் இனி மகன்களை பெற முடியாது என்று குந்தி சொன்னாள். எனவே அவன் மந்திரங்களை மாத்ரியுடன் பகிர்ந்து கொண்டாள். அவள் ஒரே அம்பினால் 2 இலக்குகளை எய்து அஸ்வினி இரட்டையர்களை அழைத்தாள். அவர்கள் அவளுக்கு 2 மகன்களை கொடுத்தார்கள். மிகவும் அழகான மனிதன் நகுலன் மற்றும் மிகவும் அறிவுள்ள மனிதன் சகாதேவ். இதற்கிடையில் ஹஸ்தினாபூரில் உள்ள பானைகளில் இருந்து 100 மகன்களும் ஒரு மகளும் பிறந்தனர். முதல் பானை உடைந்த போது தெருக்களில் ஆந்தைகள், நரிகள் மற்றும் காகங்களின் அலறல்களுக்கு மத்தியில் ஒரு குழந்தை வெளியே வந்தது. கிருபாச்சாரியாரும் விதுரரும் அது ஒரு கெட்ட சகுனம் என்பதால் அந்த குழந்தை ராஜ்யத்திற்கு துர்திஷ்டத்தை தரும் என்றும், எனவே திருதராஷ்டிரன் புதிதாக பிறந்த குழந்தையை ஒழிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். ஒரு புறம் புதிதாக பிறந்த குழந்தையை கொல்வது மனிதாபிமானமற்ற பணியாக இருந்தாலும் ராஜ்யத்தின் பெரிய நன்மைக்காகவும் திருதராஷ்டிரனுக்கு இன்னும் 99 மகன்களும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் என்பதாலும் அது தேவை என்று விதுரர் வாதிட்டார். ஆனால் குருட்டு ராஜாவால் அந்த மகனை பறிகொடுக்க முடியவில்லை. தன் மகனை பற்றி கொண்டான். அந்த மகனுக்கு துரியோதனன் என்று பெயரிட்டார். அவனை வெல்வது சற்று கடினமாகவே இருந்தது. மீதமுள்ள 99 மகன்களுக்கும் பெயர்கள் வழங்கப்பட்டன. பிறந்த ஒரே மகளுக்கு துஷாலா என்றும் பெயரிடப்பட்டது. இவ்வாறுதான் போர் வீரர்களின் தலைமுறை பிறந்தது. பாண்டுவின் மகன்களும் திருதராஷ்டிரனின் மகன்களும் குருஷேத்திர போரில் 2 எதிரெதிர் பக்கங்களாக இருந்தனர். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை அடுத்த தொடரில் தெரிந்து கொள்ளலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று கூறி கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய தொடரிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேயர்களே.